அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கமின்மை ஏற்படுத்தும் பாதிப்புகள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், என்னிடம் ஒரு பெண்மணி இருந்தபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து இவர் யார் என்று கேட்டார்கள். நான் இன்னவர், இவர் இரவெல்லாம் உறங்காமல் தொழுது கொண்டே இருப்பார் என்று கூறினேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நற்செயல்களில் உங்களால் இயன்றதையே செய்து வாருங்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் சடைவடையாத வரை அல்லாஹுவும் சடைவடைய மாட்டான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1439 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூக்கமின்மை என்பது அது உடலியல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவர் இரவெல்லாம் நின்று உபரியான வணக்க வழிபாடுகள் விழித்திருந்து செய்வது கூட இஸ்லாமிய மார்க்கம் அதை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. மாறாக நீ உறங்க வேண்டும், அது உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அறிவுறுத்தியிருக்கிறது. தூக்கம் குறைவு, தூக்கம் கெடுதல் இது ஏற்படும் போது மனித உடலை கட்டிக்காக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வேகமாக குறைந்து விடுகிறது. யார் ஒருவர் இரவிலே முறையான நேரத்திலே உறங்கி முறையான நேரத்திலே விழிக்கவில்லையோ அவருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வேகமாக குறைந்து விடுவதாக உலக சுகாதார மையம் எச்சரிக்கிறது. இதனால் பல வகையான நோய்கள் தூக்கம் இல்லாதவர்களுக்கு எளிதில் தாக்கக்கூடிய அபாயம் அதிகம் இருப்பதாகவும் அந்த மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. நம்மிடம் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் உடல் நலத்திற்கு எந்த மருத்துவத்தாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வெகு நேரம் உடல் உழைத்து வேலைகள் செய்தாலும், உடற்பயிற்சி போன்ற காரியங்களில் ஈடுபட்டாலும் கழிவு பொருட்கள் உடலில் உள்ள தசைகளில் தங்கிவிடுகின்றது. எவ்வளவு வேகமாக உடலில் தசைகளில் கழிவுப் பொருட்கள் உண்டாகின்றனவோ அவ்வளவு வேகமாக அப்போதைக்கப்போதை இரத்தம் அந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதில்லை. எவ்வளவு வேகமாக அப்போதைக்கப்போதே இரத்தம் அந்த கழிவுகளை அகற்றுவதில்லை. அதனால் அக்கழிவுப் பொருட்களில் ஒரு பகுதி தசைகளிலேயே தங்கிவிடுகிறது. அப்படி தங்குவதால் தசை நோய் ஏற்படுகிறது. இதையே தசை சோர்வு என்று மருத்துவத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த தசை சோர்வு அகற்ற வேண்டும் என்றால் தசைகளுக்கு நல்ல ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படி ஓய்வு கொடுத்தால் இரத்தம் அந்த தசைகளில் தங்கிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றி சுத்தமாக்கி விடுகின்றது. தசை சோர்வு நோவு நீங்கி மீண்டும் வேலைகளில் ஈடுபட உடல் தயாராகி விடுகிறது. இதற்கு ஆழ்ந்த உறக்கமே சிறந்த மருத்துவம் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. வெகு காலம் தேவையான அளவு உறங்காமல் அப்படியே விழித்திருப்பது மூளைக்கு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. தூக்கமின்மையால் நமது வேலைத்திறன் குறைகிறது, உடல் சக்தி அதிகம் செலவாகிறது, அதே வேளையிலே உடல் பலகீனமும் அடைந்து விடுகிறது. தேவையான அளவு தூக்கத்துடன் ஓய்வு கொள்ளும் போது வேலை செய்கின்ற திறன் அதிகரிக்கிறது. அப்போது குறைந்த அளவு சக்திதான் செலவாகிறது. நாம் களைப்படைவது தாமதமாகிறது, புத்துணர்ச்சி கிடைக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு முறையாக யார் உறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை குறித்தும், யார் முறையான நேரத்திலே உறங்கி
முறையான நேரத்திலே விழித்து எழவில்லையோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்பை குறித்தும் மருத்துவம் தெளிவுபடுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஆரோக்கியமான உடல்நிலைகளை பெற்றுக்கொள்கின்ற நல்ல உறக்கத்தை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.